Good morning students. Next நம்ம பார்க்க போறது exercise 5.2ல second sum பார்க்க போறோம். 6 children were surveyed on their body mass index as shown in the table below. Construct a bar graph to visually display this data. 6 students ஓட body mass index அதாவது BMI கொடுத்துட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம் bar graphல represent பண்ண போறோம். இப்போ bar graph எப்படி draw பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அது நம்ம ஏன்னு போட்டிருக்கோம். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21. இப்போ நாங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். இங்கே வெர்டிக்கலாக ஒரு லைன், ஹாரிசான்டலாக ஒரு லைன். இப்போ இதில் தான் நம்ம பார் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். அது 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஏ பி சி டி இ எஃப். ஏவோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 21, பியோட வேல்யூ 22, சியோட வேல்யூ 17, டியோட வேல்யூ 25, இயோட வேல்யூ 19, எஃபோட வேல்யூ 18. இப்போ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ 21 சொன்னேன். இங்கே நான் 2 எடுத்திருக்கேன். இப்போ ஏவோட வேல்யூ 21. இப்போ ஏல 2 4 6 8 இங்கே 20 இருக்கு, 22 இருக்கு. அப்போ சென்டரில் இருக்கிறது தான் என்னது 21. இப்போ ஏவோட வேல்யூ 21 சொன்னேன். இப்போ நம்ம இங்கே தான் என்ன பண்ண போகிறோம் பார் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ 21. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ 22 சொன்னேன். இப்போ பியோட வேல்யூ 22, 21க்கு அப்புறம் 22 இருக்கு. ஸோ 22 நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சியோட வேல்யூ 17. இங்கே 16 இருக்கு, 18 இருக்கு. இது ரெண்டுக்கும் சென்டர்ல இருக்கிறது 17. இப்போ சியோட வேல்யூ 17. சொன்னேன். நெக்ஸ்ட் டியோட வேல்யூ 25. இப்போ 25 24க்கும் 26க்கும் சென்டர்ல இருக்கிறது. ஸோ அதுதான் அது 25. நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ 19. இப்போ 18க்கும் 20க்கும் சென்டர்ல இருக்கிறது 19. Then 19 to 25. நெக்ஸ்ட் எஃபோட வேல்யூ 18 சொன்னேன். இப்போ 18 இங்கே இருக்கு. இது 18. இப்போ பார் கிராஃப் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 4th ஒன் பார்க்க போகிறோம். 3rd சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். 4th ஒன் என்னன்னா the following table shows the choice of profession of 72 students of class 12 represents this data in the form of a bar diagram. இப்போ பார் டயக்ராம் தான் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ சம் ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் 16, டீச்சர்ஸ் 4, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் 24, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் 6, மெர்ச்சன்ட்ஸ் 4. இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார் கிராஃபில் ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் தான் பார்த்தோம். டாக்டர்ஸ் வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து 2 4 6 8 அப்படின்னு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நீங்கள் இது வந்து வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து நம்ம எது வேணால் எடுக்கலாம். இப்போ நான் 2 4 6 8 எடுத்திருக்கேன். இப்போ டாக்டர்ஸ் வந்து 8 சொன்னேன்.
ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ண போகிறோம், எயிட். நெக்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் வந்து 16 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 16 இங்கே இருக்கு. ப்ளஸ் 16. நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டீச்சர்ஸ் 4. Next, computer professionals 24. Armed forces 6. The 6. Next, merchants 4. Merchants 4. இப்போ நம்ம பாராகிராஃப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5th ஒன் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் டேட்டா ஹேண்ட்லிங். டேட்டா ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. collecting data and arranging it in a systematic manner using pictographs or bar graphs is called data handling. Okay students, ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.